வணக்கம் நேயர்களே, நம்ம இன்றைக்கி பண்ண போகிற டிஷ் பார்த்திங்கன்னா சௌச்சௌ வச்சு பொரியல். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சௌச்சௌ கூட்டு பண்ணியிருப்பேன். இப்போ சௌச்சௌ பொரியல் பண்ண போகிறோம். இதுக்கு பாருங்கள், நான் சௌச்சௌ கட் பண்ணி வச்சுருக்கேன். நடுவில் உள்ள ஒரு சீட் மாதிரி இருக்கும், அதை எடுத்துருங்க. தென் கொஞ்சம் குழன்னு பிசு பிசுப்பாக இருக்கும், கொஞ்சம் நல்லா தண்ணீர் அலசி விட்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன், கம்மியாக தான் விட்டுருக்கேன். இதுக்கு கடுகு போட தேவையில்லை. இதுக்கு சோம்பு பெருஞ்சீரகம் சொல்லுவோம் இல்லைங்களா, அது போட்டுக்கலாம். நான் இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, இது நல்லா காஞ்சிடுச்சு, போட்டேன். நான் என்னோடய முந்தைய வீடியோவில் உங்களுக்கு பருப்பில் பண்ணி காட்டியிருப்பேன் கூட்டு. இது பொரியல், சாம்பாருக்கு போடலாம், நல்லாயிருக்கும். ஈவன் மோர் குழம்பு செய்யலாம், சூப்பராக இருக்கும். நம்ம இந்த தடவை பொரியல் பண்ணலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு இப்போ நம்ம போட்டுடலாம். ஒரு காய் தான், சின்ன காய், ஸோ உப்பு கொஞ்சம் கம்மி போட்டுக்கோங்க. இப்போ குயிக்காக வெங்காயம் வதங்கிடும். இப்போ இந்த தண்ணியை நம்ம நல்லா எடுத்துட்டு, இது நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு வெங்காயம். இப்போ நம்ம தண்ணியை நல்லா எடுத்துட்டு இந்த சௌச்சௌவை இதில் போடலாம். இது நம்ம என்னென்ன போடுறோமோ, இந்த காய்க்கு டேஸ்ட் கிடையாது. இது ஒரு தண்ணி காய் மாதிரி, டேஸ்ட் கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோமோ அதான் அது மாறிக்கும், அதான் இதோடைய தன்மை. அதனால் நீங்கள் பருப்பு பண்ணுறது, இல்லை காரமாக போட்டு கூட்டு பண்ணுறது, அது மாதிரி எது வேணால் நீங்கள் பண்ணலாம். ஃப்ளெக்சிபிளாக அதுக்கு என்ன வேணால் அதுக்கு சூட்டபுளாக இருக்கும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மஞ்சள் தூள் போட்டுடலாம். காரத்துக்கு குழம்பு மிளகாத்தூள் போடுறேன். ஒரு 1.25 ஸ்பூன் தான், கம்மியாக தான் இருக்குது. இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், தேங்காய் இந்த இதுக்கு ஒரு 1/4 மூடி தேங்காய் போதும். நான் என்ன பண்ணியிருக்கேன், தேங்காவை துருவி வச்சுருக்கேன். நான் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு சொல்கிற மாதிரி நான் மிக்சியில் ஒரு சுற்றி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த காய் வேகிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். குயிக்காக வெந்துடும், அதில் கொஞ்சமாக ஊற்றுங்க, இல்லைன்னா அந்த தண்ணி முழுக்க எவாப்ரேட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணணும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ஊற்றின தண்ணியெலாம் நல்லா இது குக் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற்றின எண்ணெய் மட்டும் வெளியே வந்துட்டு பாருங்கள். இந்த டைமில் நான் தேங்காய் சொன்னேன் இல்லைங்களா, தேங்காய் திருவி வச்சுருக்கேன் இல்லையா, அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு ட்விஸ்ட் கொடுத்துக்கலாம். இது உடனே சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் உடனே இறக்கிடலாம். நம்ம சப்போஸ் ஈவினிங் இருக்குது, பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நேரம் அது இந்த தேங்காயோட ஈரத்தன்மை போகணும். அதனால் இதை கொஞ்சம் நேரம் அப்படியே ஓப்பன் குக்கிங்லேயே கொஞ்சம் நேரம் குக் பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா தேங்காய் இதோட கலந்துருச்சு. அந்த ஒரு சத்தம் கேட்குது பாருங்கள், சர்ன்னு அது இதோட போகுது. இதுக்கப்புறம் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த டைமில் நம்ம இறக்கிடலாம். ஒரு சூப்பரான சௌச்சௌ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இன்னொரு சௌச்சௌ டிஷ்ஷை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்குள்ளே மறக்காமல் என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.